வெல்கம் டு ஸ்டீஃபன் vlogs தமிழ்ஸ். இன்றைக்குள்ள ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனானா சிப்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி நான் 5 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காவை நம்ம தோலை உரிக்கணும். பார்க்கலாம் நான் எப்படி அதே மாதிரி நீங்களும் உரிச்சிக்கோங்க. பாருங்கள் இப்படி தான் உரிக்கணும். தோலை ஈஸியாக உரிச்சிடலாம். அப்போ தான் இது சிப்ஸ் போட முடிச்சுட்டு அழகாக வரும். நீங்கள் தோலோட போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பார்க்கலாம் நான் 5 வாழைக்காய் தோலையும் உரிச்சாச்சு. இதை எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் வெட்ட சொல்லினேன். எங்கள் அம்மா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுறாங்க பாருங்கள். இதே மாதிரி ஸ்லைஸாக வெட்டுங்க. குண்டாக போட்டால் நல்லா வராது சிப்ஸு. ஸ்லைஸாக போட்டாலும் அழகாக சிப்ஸ் ரெடி ஆகும். நான் எவ்வளோ இந்த ஸ்லைஸே மாதிரி வெட்டுங்க. எவ்வளோ ஸ்லைஸாக இருக்குது பாருங்கள், அதே மாதிரி வெட்டுங்க. ரொம்ப குண்டாக இருந்தால் சிப்ஸ் நல்லா வராது. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச சிப்ஸை நீங்கள் மஞ்சள் போடனாலும் அதை ஃபஸ்ட்டு மஞ்சளில் போட்டு தண்ணியில் கலவலாம் சிப்ஸை. நான் டேரெக்டாக போட்டுட்டேன். எனக்கு டேரெக்டாக பிடிக்கும், அதனால் நான் டேரெக்டாக போட்டுட்டேன் சிப்ஸை. பார்க்கலாம் இது சிப்ஸ் நான் டேரெக்டாக போட்டு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்காண்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இதில் ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டு இதை கொஞ்சம் திருப்பி நம்மளுக்கு இப்போ போடணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நான் எடுக்க போகிறேன். நல்லா மொறுன்னு ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்தோன்னே எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. மீடியம் ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கோல்டன் கலரில் எடுத்தோன்னே நல்லாயிருக்கும். இது நல்லா எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுட்டேன். சில்லி பவுடர் போட கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டு தின்னிங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் மேலே சால்ட்டு போட்டுட்டேன். இதை அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சிப்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நல்லா மொறுன்னு ரெடியாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு சிப்ஸு. இப்போ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக டேஸ்ட்டியாக எம்மியாக ரெடி பண்ணியாச்சு வீட்டில் ஈஸியாக. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் சிப்ஸ் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நானும் என் மருமகனும் நான் ரிவ்யூ சொல்கிறேன் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு. இப்போ சிப்ஸ்னால் பார்க்கலாம் நல்லா மசாலாவாக ரெடி பண்ணுங்கள். இவனை வச்சு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காப்பிட்டு சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் நீங்களே கேளுங்க. சிப்ஸை உங்களுக்கு ஆய் சொல்கிறேன் திருப்பி. அவன் சிப்ஸு நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு இந்த சிப்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி உங்களுக்காண்டி சொல்கிறேன். பார்க்கலாம் நல்லா மொறுன்னு ரெடியாக இருக்குது சிப்ஸ். நீங்களே பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை, லைட்டாக கூட இல்லை எண்ணெய். பார்க்கலாம் இப்போ நல்லா மொறுன்னு சிப்ஸ் அவன் என் தம்பிக்கு நான் எடுத்து கொடுக்கேன். நீங்களே பாருங்கள். கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மி போடுங்க. ஏன்னா இதுக்கு நான் சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சம் சில்லி பவுடர் அதிகமாக போட்டேன். கொஞ்சம் என் மருமனுக்கு உரைச்சிச்சு. அவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறான் சிப்ஸு. அவன் ஃபுல்லாக தின்னா. இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈஸியாக சிப்ஸ் பண்ணி. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதான பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.